Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா மழை நேரத்தில் ஈவினிங் டீ காஃபியோட சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் கோம்போ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மிளகு போண்டாவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தக்காளி கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மிளகு போண்டா நம்ம இன்றைக்கி வந்து மிக்சியில் மாவு அரைச்சி தான் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மிக்சியில் மாவு அரைச்சி நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்யணுங்கிறது டீட்டெயில்டாக டிப்ஸோட வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான ஸ்நாக்ஸ் கோம்போவும் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி போடுற போண்டா அதே மாதிரி சட்னியோட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு அதே மாதிரி அதை டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.comல வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த போண்டாவும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகு போண்டா செய்கிறதுக்கு நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளோ போட்டு ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் நல்லா நிறக்க அளந்தது உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இல்லாதது சேர்த்துருக்குறேன். உடச்ச உளுத்த பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா அளவு உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இந்த ஒரு கப்பு உருட்டு உளுத்தம் பருப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலை பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கடலை பருப்போட அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது போடுறப்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல போண்டா நிறமாக வரும், அதுக்காக தான். அடுத்தது வந்து இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி சேர்த்துக்கணும். இந்த அரிசி வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா மட்டும் அரிசியை பருப்போடு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா அரிசியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் அரிசி மிக்சியில் ஒழுங்காக அரைப்படலைன்னா போண்டா எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அரிசியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா எல்லாவையும் ஒன்றாவே சேர்த்து 2 தடவை களைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறனால உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். 1 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் ஊறிக்கிட்டு இருக்குது. இந்த சில்லுன்னு தண்ணி இருக்கிறதுனால மாவு உங்களுக்கு நிறமாக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு மஞ்சளாக தொப்புன்னு போயிடாது, நல்ல ஃப்ளஃபியாக வர்றதுக்காக தான். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரோ இல்லை வடிகட்டியோ வச்சு வடிச்சுக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தண்ணி நல்லா சுத்தமாக வடித்ததுக்கப்புறமா அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த வடித்த தண்ணியை முன்னாடியே சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த தண்ணியை தான் வச்சு நீங்கள் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா பெரிய ஜாராக எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2ஆக போட்டு அரைச்சிக்கோங்க. பெருசாக இருக்கிறனால ஊற வச்ச எல்லா பருப்பையுமே ஒரே தடவையாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த வடிஞ்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கிறீங்க அப்படின்னா நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனால ஒரு சில ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு உப்பில் பாதி அளவு இப்பயே சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா உப்பு நம்ம அதுக்கப்புறம் போடுறப்ப சம்டைம்ஸ் மாவு நீத்துட்டு போன மாதிரி ஆகிடும். இப்பயே போடுறப்ப நம்ம தண்ணி அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை மூடிட்டு மிக்சியில் முதல்ல வந்து பல்ஸில் ஒரு 5-6 தடவை விடுங்க. தண்ணியெலாம் சுத்தமாக ஊற்றக்கூடாது. பல்ஸில் விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா வந்து கிளறி விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு எல்லாம் வந்து உடஞ்சி ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 1/4 கப்பு அளவு போல் தண்ணியை சேர்த்துக்கிறேன். எடுத்தோடனே அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ வந்து மாவை வந்து ஹை ஸ்பீடில் அரைச்சிக்கலாம். இடையில கலந்துக்கோங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி மாவு அரைக்கணும். நீங்கள் ஒரேடியாக ஒரே தடவையாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா கீழே மட்டும்தான் மாவு அரைப்படும், மேலே பருப்பாகவே இருக்கும். அதனால் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹை ஸ்பீட்லேயே அரைச்சிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைப்பட்டு நல்லா ஃப்ளஃபியாக பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா மஞ்சளாகவும் இல்லை, இப்போயே நல்லா வெளிராக மாவு இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சம் கூட நரன்னு இருக்கக்கூடாது. நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும், திக்காக அரைச்சிருக்கணும். ரொம்ப கெட்டியமாக அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச மாவை நல்லா குழியாக இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஏன் இதை குழியாக இருக்கிற மாற்றணுன்னா, இது நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ இன்றைக்கி நான் எடுத்திருக்க மாவுக்கு தண்ணியை அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட ஊற்றி அரைச்சிருக்கிறேன். ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம். நான் சொல்கிற தண்ணி அளவு சேர்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கையில் நல்லா பீட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா புதுன்னு நல்லா வெளிராக எந்திரிச்சு வரும். 15 நிமிஷம் கையில் அடிக்கணும். இதுவே நீங்கள் வீட்டில் வந்து நம்ம எக் பீட்டர் வச்சுருப்போம் இல்லையா, ஹேண்ட் பீட்டர், இந்த மாதிரி பீட்டரில் கூட நீங்கள் ஒரே பக்கமாக பீட் பண்ணிங்கன்னா 10 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். நல்லா கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி மாவு வந்து நல்லா எழுந்து வரும். இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக் பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருப்போம். எந்த மாடல் வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரே பக்கமாக பீட் பண்ணிங்க அப்படின்னா மாவு நம்ம கிரைண்டரில் எப்படி அரைச்சா ஃப்ளஃபியாக வருமோ அதே மாதிரி உங்களுக்கு மாவு வந்துடும். ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க, ஒரே பக்கமாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெளிர்ந்து பஃபியாக எந்திரிச்சு வந்திருக்குங்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொதுன்னு நம்மளோட பஞ்சு மாதிரி இருக்கும் போண்டா, கல் மாதிரி இருக்காது. மிக்சியில் அரைச்சிங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த பீட் பண்ண மாவில் நம்ம அரிசி போட்டு அரைக்கலாம் இல்லையா, அதனால் அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு அதிகமாகவும் போயிடக்கூடாது, கல்லாக போன மாதிரி ஆகிடும். சப்போஸ் தண்ணி ஆகிடுச்சுன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கோ இல்லை 1 டீஸ்பூனோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து இடியாப்ப மாவு சேர்த்து கலந்துக்க போகிறேன், சரியாக இருக்கும். இப்போ இந்த கலந்த மாவில் மற்ற சாமான்கள்னு பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக சாப் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்குறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி. உங்களால் பொடியாக நறுக்க முடியலன்னா கிரேட்டர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம மிளகும் சேர்க்க போகிறோம், அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காய பொடி, அப்படி இல்லைன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கலந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு பாதி அளவு தான் முன்னாடி போட்டு நம்ம அரைச்சோம், அதனால் மிச்ச உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து பொடியாக நறுக்கின, அதாவது பல்லாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இது போடுறப்ப போண்டாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட போண்டா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட பக்குவம் பார்க்குறதுக்கு ஈரமான கையில் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா சாஃப்டான பந்து மாதிரி ஒரே மாதிரி ஷேப்பில் உருட்ட வரணும். இது வந்து கல் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உருட்டினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு போகக்கூடாது. அப்படின்னா தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். கல் மாதிரி இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கிடும் போண்டா. இந்த பக்குவத்தில் எடுத்து நீங்கள் எண்ணெயில் கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா பொதுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி போண்டா கிடைக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க போண்டாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரமான கையில் உருட்டி நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இது போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிதமான தீயில் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இடையில கலந்து நம்ம வந்து செவக்க வறுக்க போகிறோம். ரொம்ப அதிகமான தீயில் வேக வச்சிங்கன்னா மாவாகவே இருக்கும். அதனால் மிதமான தீயிலே நல்ல இந்த அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டேஸில் உளுந்த போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா போண்டாக்களையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த போண்டாவுக்கு ஏற்ற சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பாதி பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப்பில் இருக்குது, அது சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணது 1/2 கப் அளவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த சட்னிக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா காரம் நான் ஏற்கனவே அதை சுடு தண்ணியில் ஒரு 5 வரமிளகாவை ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டாக இருக்கனால 1 சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தான். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். அடுத்து தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணிக்கு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிட்டு நம்ம வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 காஞ்ச வரமிளகாவை சேர்த்து செவக்க விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சுருண்டு நிறம் மாறி வதக்க வேண்டாம். அந்த பச்சை வாசனை தான் இதோட ஹைலைட்டு. சூப்பரான நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.